ஸ்ரீ ரேவா காண்டம் 228 அத்தியாயம். பிறருக்காக தீர்த்த யாத்திரை செய்வதன் பலன். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த முனிவரே, கருணையின் இருப்பிடமே, ஒருவர் மற்றொருவருக்காக தீர்த்த யாத்திரை மேற்கொண்டால் அதனால் கிடைக்கும் பலன் எவ்வளவு? அந்த பலனை யார் அடைகிறார்கள்? ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னரே, பிறருக்காக தீர்த்த யாத்திரை செய்வது குறித்து நான் கூறுவதை கேளுங்கள். அதனால் எவ்வளவு பலன் கிடைக்கும்? அதை எவ்வாறு செய்ய வேண்டும்? பணம் போன்றவற்றிற்கான பேராசையின் காரணமாக உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒருவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவருக்காக தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளலாகாது. மன்னரே, கற்றறிந்த ஒருவர் புண்ணிய செயல்களை தானே செய்ய வேண்டும். உடல் வலிமை இல்லாவிட்டாலோ அல்லது வேறு அவசரமான காரியம் குறுக்கிட்டாலோ அந்த புண்ணிய செயலை தன் குலத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு செய்ய வேண்டும். புத்திரர்கள், பேரன்கள் அல்லது ஒரே கோத்திரத்தை சேர்ந்த உறவினர்கள் மூலம் அப்புண்ணிய சடங்கை செய்வது சிறந்தது என்று கூறப்படுகிறது. யுதிஷ்டிர மன்னரே, எனவே அவர்களை கொண்டே அந்த பணியை செய்வது நல்லது. உயர்ந்த குலத்தவரையோ அல்லது தாழ்ந்த குலத்தவரையோ கொண்டு அதை செய்யலாகாது. தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவரை கொண்டு சடங்கை செய்வது முறையல்ல என்பது என் கருத்து. உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர் தாழ்ந்த நிலையில் உள்ளவருக்காக சடங்கை செய்வது துயரமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். சூத்திரருக்கு ஞானத்தையோ உணவின் மீதத்தையோ அல்லது ஹவிசையோ வேள்விக்கான உணவையோ கொடுக்கலாகாது. அவருக்கு அறம் மற்றும் புண்ணிய சடங்குகளை கற்றுக் கொடுக்கவோ அல்லது விரதங்களில் தீட்சை அளிக்கவோ கூடாது. பின்வரும் 6 விஷயங்கள் பெண்கள் மற்றும் சூத்திரர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன. ஜபம், தபம், தீர்த்த யாத்திரை, உலகத்துறவு, மந்திர பயிற்சி மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கான தீட்சை பெறுதல். கணவன் உயிருடன் இருக்கும் பெண் இவற்றில் எதையேனும் மேற்கொண்டால் வீழ்ச்சியை சந்திப்பாள். ஆனால் கணவனை இழந்த பெண், விதவை, வைதவியம் நிறைந்த பெண் அனைத்தையும் செய்யலாம். கணவனால் செய்ய இயலாத பட்சத்தில் மனைவியானவள் அவனது அனுமதியுடன் அவற்றை செய்யலாம். ஒருவர் மற்றொருவருக்காக தீர்த்த யாத்திரை மேற்கொண்டால் அவருக்கு அந்த புண்ணிய பலன் 16 கிடைக்கும். தற்செயலாக ஒரு தீர்த்தத்திற்கு சென்றால் அவருக்கு அதில் பாதி அளவு பலன் கிடைக்கும். மற்றொருவர் இணைந்து யாத்திரை சென்று புனித நீராடுபவருக்கு நீராடியதற்கான பலன் மட்டுமே கிடைக்குமே தவிர யாத்திரையின் முழுமையான பலன், அதாவது பாவங்கள் நீங்குதல் போன்றவை கிடைக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தாய் தந்தையின் சகோதரர், சித்தப்பா, பெரியப்பா, தாய் தந்தை, தாத்தா, தாயின் தந்தை, தாயின் சகோதரர், மாமன், சகோதரர், மாமனார், மகன், தன்னை ஆதரிப்பவர், பாட்டி, குரு, சகோதரி, தாயின் சகோதரி, அத்தை, சித்தி, பேத்தி, ஆசிரியர் மற்றும் பிறருக்காக புனித நீராடுபவருக்கு அந்த பலனில் 8 கிடைக்கும். பெற்றோருக்காக நேரடியாக இச்செயலை செய்பவர் அந்த பலனில் 4 அடைவார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இவ்வாறு சேவை செய்து கொள்ளும் போது அதில் பாதி அளவு பலன் கிடைப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். சகோதரியின் மகன், சீடன், சகோதரனின் மகன் அல்லது சொந்த மகன் ஆகியோருக்காக ஒரு சடங்கை செய்யும் போது ஒருவருக்கு முறையே 6 பங்கு, 3 பங்கு, 5 பங்கு மற்றும் 4 பலன் கிடைக்கிறது. எனவே குந்தியின் மைந்தனே, மரபுப்படி உறவினர்களே மற்றவர்களுக்காக இத்தகைய புனித சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளை உனக்கு எடுத்துரைக்கப்படுகின்றன. மழைக்காலம் தொடங்கும் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி மற்றும் நர்மதை ஆகிய நதிகளை தவிர மற்ற அனைத்து நதிகளும் ராஜஸ்வலை மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்களைப் போல நிலையை அடைகின்றன. 228 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.